வேலன் சோசியல் மீடியா. தலைமையில சலுகைகள் இந்து தலித்துகளுக்கு, சீக்கிய தலித்துகளுக்கு மற்றும் புத்த மத தலித்துகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து 76 ஆண்டுகளாக கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மறுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே நீதி கேட்டு நாங்கள் இந்த போராட்டத்தை மேற்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நியாயமான போராட்டம் சம்பிரதாய நிகழ்ச்சி நடக்குது. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பெரிய அளவில் வரவேற்பு இல்லாமல் இருக்குது. காரணம் கிறிஸ்தவ பெரிய வரவேற்பு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதிகமாக ஆகிட்டே இருக்குது. பலருக்கு இந்த விஷயம் தெரியாது. கிறிஸ்தவர்களுக்கு எடுத்து சொல்ல நிறைய பேர் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த செய்தியை, இந்த செய்தியை எடுத்து செல்லவில்லை. மேலும் மேலும் எடுத்து செல்ல வேண்டும். அப்போது இன்னும் கொஞ்சம் நிறைய அந்த கடமையை திருச்சபை தானே செய்யணும். திருச்சபை தவறு விட்டுச்சுன்னா ஜாதி செய்கிறாங்க. அதே சமயம் பல தலித் அமைப்புகளும் செய்கிறாங்க. ஹிந்தி இருந்ததை விட இப்போ பரவாயில்ல. விழிப்புணர்வு இன்னும் கொஞ்சம் அதிகம். திருவிழாவுக்கு ஜப கூட்டத்துக்கு பெரிய அளவில் கிறிஸ்தவங்க கூட்டமாக கூடுறாங்க. இது மாதிரி உரிமைக்கான போராட்டம் நம்ம கூட இருக்கிற சகோதரர்கள் ஒடுக்கப்படும் போது அவங்களுக்கு உரிமைக்குரல் கொடுக்கறதுக்கு திருச்சபையில் இருக்கிற பாதிரியார்களும் பெரிய அளவில் வரவேற்பு இல்லாமல் இருக்குது. இது காரணம் என்ன? ஜாதி காரணம். திருச்சபையிலேயே முக்கிய இடங்கள், முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க குருக்கள் எல்லாம் ஜாதி சார்ந்தவங்க. மேலும் மேலும் இப்போ நிலைமை மாறிட்டு வருது. தலித் குருக்கள், தலித் ஆயர்கள், பெரிய பொறுப்புள்ளவர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அது வந்துட்டு இருக்கிறதுனால இப்போ மேலும் மேலும் இந்த போராட்டம் அதிகமாகும், விழிப்புணர்வும் அதிகமாகும். போராட்டம் அடுத்த கட்டத்தை எதனா நோக்கி நகர்றதுக்கு எது மாதிரி போராட்டமாக இருக்கும்? இந்த நீதிமன்றத்தில் இப்போதைக்கு எடுத்து செல்வதாக இல்லை. இதே மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பேரணிகள் இதெல்லாம் வைத்தாவே அரசாங்கமுடைய கவனத்தை இருக்கும்னு நம்புகிறோம். சீக்கியர் மதத்துக்கும் புத்த மதத்துக்கும் மட்டும் எஸ்சி உரிமை வழங்கிட்டாங்களே, இப்போ ஏன் தலித்து கிறிஸ்துவ மக்களுக்கு மட்டும் இந்த எஸ்சி உரிமை வழங்குறதுக்கு இவ்வளோ காலமாக அது மறுக்கப்பட்டிருக்குது? கிறிஸ்துவர்களையெல்லாம் நம்ம இரண்டாம் பட்சம் இஸ்லாமியர்கள்லாம் நம்மளாம் வெளிநாட்டிலேருந்து வந்தோம். இந்த நாட்டு மக்கள் அல்லன்ற ஒரு பின்னணியில் அவர் அவ்வாறு கூறுகிறார். ஏன்னா புத்த மதம், சமண மதம்லாம் இந்த நாட்டில் தோன்றியது. சீக்கிய மதமும் இந்த நாட்டில் தோன்றியது. கிறிஸ்துவமும் இஸ்லாமியும் வெளிநாட்டிலிருந்து தோன்றி உள்ளே வந்தது. நாங்கள் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கறதில்லை. பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாங்கள் போராடி வருகிறோம். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அன்னை வேளாங்கண்ணியுடைய சர்ச்சில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். எங்களுக்கு பாசிசவங்களுக்கும் அதே போல் எங்களுக்கும் சிறுபான்மையின மக்களுக்கும் கிடைக்கும்னு சொல்லி மிஸ்ரா கமிஷனை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டோம். அதே மாதிரி தான் இந்த இதை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்கனவே திமுக அரசு நிறைவேற்றிருக்கு. இதை மிஸ்ரா கமிஷனுக்கு எஸ்சி பட்டியலில் சேர்த்துணும் வலியுறுத்துச்சு. திமுக அரசு ஏற்கனவே செஞ்சுருக்கு. அது அப்படி முன்னேற்ற கழக அரசு ஏற்கனவே இந்த மிஸ்ரா கமிஷனை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் வலியுறுத்தி இதில் நம்ம அன்னை வேளாங்கண்ணியினுடைய திருச்சபையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கலந்துக்கிறோம்.